மகேந்திரன் நேருக்கு நேராக வேங்கையனை பார்க்க அவனும் கெத்தாக அவரை பார்த்தான். நீதான் வேங்கையனா என கேட்க அவனும் தன் மீசையை முறுக்கியபடியே ஆமாம் என்றான் கம்பீரமாக. அதை கேட்டவர் உன் மனைவி எங்கே என அடுத்த கேள்வி கேட்க அதற்கு அவன் தடுமாறுவான் என நினைத்தார். ஆனால் அவன் தடுமாறவில்லை. ஜானகியை கை காட்டி அதோ அவள்தான் என்றான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்தார்கள். மகதியோ அழத் தொடங்க அவளின் அழுகையை கண்ட மகேந்திரன் வேங்கையனிடம் உன் மனைவி உன் பக்கத்தில் இருக்காம எதுக்காக இன்னொருத்தர் பக்கத்தில் நிற்கிறா? யாரு? ஓ, மூர்த்தியை சொல்றீங்களா? அவனும் என் மனைவிக்கு முறைப்பையன்தான். அதுக்கு அங்கே நிற்கணுமா? எங்கே நின்னா உங்களுக்கு என்ன? எதுக்கு வந்தீங்க? உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போக தானே, தாராளமாக கூட்டிகிட்டு கிளம்புங்க என சொல்ல மகேந்திரன் வேங்கியனின் பேச்சு ஏதோ ஒன்று மறைந்திருப்பதை கவனித்தார். அவர் உற்று பார்ப்பதை புரிந்து கொண்ட வேங்கியனும் என்ன அப்படி பார்க்குறீங்க? எப்போ உங்கள் பொண்ணு உங்களை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டாலும் அப்போவே எனக்கு விளங்கிடுச்சு. உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரே வீரசிங்கம், அவர் என்னோட அப்பா. ஊருக்கு போகிறேன்னு வீட்டை பார்த்துக்க சொன்னார். வரும்போது உங்களை கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு என்ன காரணமும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்றான் வேங்கையன். நடந்ததை எல்லாம் சொல்லி ஒரு புது கதையை உருவாக்கி உங்களை நல்லா குழப்பி உங்களால் எந்த முடிவு எடுக்க முடியாமல் போய் இங்கே ஓடி வந்திருக்கீங்க அதானே? இதை பாருங்க, நேராகவே சொல்லிடுறேன். என் மனைவி பேர் ஜானகி. ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்கல. அதனால் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா. அதுக்காக உங்கள் பொண்ணை நான் ஏற்றுக்க மாட்டேன். உங்கள் பொண்ணுன்னு இல்லை, நான் வேற எந்த பொண்ணையும் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஜானகி என்ன வேணாம்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் நான் அவளை என்றைக்குமே வேணாம்னு நினச்சதில்லை. எப்படி பார்த்தாலும் அவள் தான் என் மனைவி. அவளுக்கும் மூர்த்திக்கும் கல்யாணமே ஆனாலும் நான் அவளை மறக்க மாட்டேன். எனக்குன்னு புது வாழ்க்கையும் அமைச்சிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுங்க. இதையெல்லாம் சொன்னால் உங்கள் பொண்ணு ஒத்துக்க மாட்டான். நீங்களாவது நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பொண்ணு பேர் என்னால் கிடக்கூடாது. தயவு செய்து அவளை கூட்டிகிட்டு கிளம்புங்க. இங்கே எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது என அவன் மூர்த்தியை பார்த்தபடி கோபமாக சொல்ல மகேந்திரனும் என்ன வேலை? உன் மனைவிக்கும் மூர்த்திக்கும் கல்யாணம் செய்து வைக்கிற வேலையா என்றார். ஆமாம், அது என்னோட கடமை. உனக்கு வெக்கமாக இல்லை? மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக உசரையே கொடுக்கலாம். இதில் வெக்கப்பட என்ன இருக்குது என்றார். உனக்காக என் பொண்ணு உசுரை கொடுத்தா என்ன செய்வ என்று கேட்டார் மகேந்திரன். யாரு? உங்கள் பொண்ணா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது ஏதோ என்கிட்ட எதையோ பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அவளை கூட்டிகிட்டு போய் திருஷ்டி கழித்து வேப்பிலை அடிங்க, எல்லாம் சரியாயிடும் என்றான் வேங்கையன். வேப்பிலை அடிக்க வேண்டியது உனக்கு, அவளுக்கு இல்லை, எனக்கா? ஆமாம், என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் முகத்தில் உண்மை இருக்கு. அவள் அழுகையில் உன் மேலே அவள் வச்சிருக்க பாசம் தெரியுது. நீ மட்டும் இல்லைன்னா அவள் வாழ்க்கையவே அழிச்சுக்குவா. யாரு? அவளா? எங்க அழிச்சுக்க சொல்லுங்க பார்க்கலாம் என்றார் தெனாவட்டாக. அதை கேட்ட மகேந்திரன் தன் மகளிடம் இவன்தான் உனக்கு வேணுமா என கேட்க அவளோ அழுதபடியே ஆம் என தலையாட்ட, அப்ப இவனுக்காக நீ உன் உசுர தருவியா என கேட்க அதற்கும் ஆம் என தலையாட்டினார். அப்ப கொடு என சொல்ல அவள் வியந்தாள். அப்பா என்று சொன்னாள். சொன்னது காதில் விழலையா? செத்து போன்னு சொல்கிறேன் அப்பா என்றால் அதிர்ச்சியுடன். உன்னை இப்போ நான் கூட்டிகிட்டு போனாலும் இதோ இவனை நினச்சிக்கிட்டு நீ வாழாமல் வருத்தப்பட்டு ஒரு நாள் சாவ. ஏற்கனவே உன் பேர் இங்கே கெட்டு போச்சு. உன்னால் என் மானமும் போயிடுச்சு. சரி, நீ இவனை விரும்பிட்ட. போன மானத்தை காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை. நீ இவனை கல்யாணம் செய்துக்கணும். ஆனால் இவன் உன்னை ஏற்றுக்கலைங்கிறப்ப நீ உசுரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்று உன் காதல் உண்மைன்னு நிரூபிக்க உன் உசுரை கொடு, இல்லையா இதோட இவனை மறந்துட்டு என் கூட கிளம்பி வா. உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன். கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வேன் என சொல்ல மகதியோ அப்பா, என் காதல் உண்மையானது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஆனால் நீங்கள் கூட என்ன புரிஞ்சுக்கலைன்னா எப்படிப்பா? எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்தவரோட புருஷனை நீ விரும்பினா அது அசிங்கம் இல்லையா? ஆனால் ஜானு அவரை வேணாம்னு சொன்னான். பின்னாடி தான் நான் அவரை விரும்ப ஆரம்பித்தேன். வேணாம்னு வார்த்தையில் சொல்லக்கூடாது, செயலில் செய்திருக்கணும். முறையாக அவங்களுக்கு டைவர்ஸ் நடந்திருக்கணும். அப்போ தான் உன் பேச்சு செல்லும். அதோட உனக்கென்ன தலையெழுத்தா இரண்டாம் தரமாக வாக்கப்படணும்னு ஏன் ஆசைப்படுற என்று கேட்டார். அப்பா, அவர் ரொம்ப நல்லவர், நல்ல மனசுள்ளவர். அவரோட குணம்தான் எனக்கு பிடிச்சு இருந்தது. ஜானு பேச்சை கேட்டு இறக்கப்பட்டு எல்லாம் நான் அவரை விரும்பலை. அவரை பார்த்த அந்த நொடியே நான் என் மனசை இழந்துட்டேன்ப்பா என்றான் மகதி. ரொம்ப சந்தோஷமா? பெத்த அப்பங்கிட்ட எப்படி பேசுகிற பாரு, மனசை இழந்துட்டாலாம். சே, மனசை இழக்கிறதுக்கு பதிலாக உசுரை விட்டுருந்தா கூட எனக்கு கௌரவமாக இருந்திருக்கும். அப்பா என அலறினார். வாய மூடு மகதி, உன் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்ய வந்த
உதவிங்கிற பேரில் துரோகம் செய்திருக்க. அது தப்பு இல்லையா? தப்பு தான்ப்பா. ஆனால் நான் செய்த துரோகத்தால் பாதிக்கப்பட்டது நான் மட்டும்தான்ப்பா. அங்கே பாருங்க, ஜானு இப்போ கூட அவள் அந்த மூர்த்தி பக்கத்தில் தான் இருக்காப்பா. அவள் எங்கே இருக்கிறாங்கிறது இப்போ முக்கியம் இல்லை, நீ எங்கே இருக்க அதுதான் முக்கியம். நீ விரும்பினவன் பக்கத்தில் இல்லையே, உங்கள் அம்மா பக்கத்தில் தானே இருக்க. அது என்னை இழுக்க. காதல் என்ன விளையாட்டா போச்சா உனக்கு? நானும் உன் அம்மாவும் காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டோம். உண்மையா நேர்மையா நான் அவளை காதலிச்சதால அவளை பெற்றவங்க எங்கள் காதலை கொச்சப்படுத்தாமல் எங்களை சேர்த்து வச்சாங்க. அது காதல். நீயும் செய்கிறியே, உன்னை நினச்சா வெக்கமாக இருக்கு என சொல்ல மகதி அழத் தொடங்கினான். அவள் வேதனைப்படுவது கண்டு வேங்கையன் கூட சற்று மனம் இறங்கினான். ஆனாலும் அவளுக்காக துணையாக நின்று பேசவில்லை, அமைதியாக ஒதுங்கி நின்றான். மகதிக்கு ஒன்று என்றதும் துடித்து போய் வந்தார் மங்களம். இதை பாருங்க, நீங்கள் பொண்ணை பெத்தவராக கூட இருக்கலாம், அதுக்காக நாக்கில் நரம் இல்லாமல் பேசி வைக்காதீங்க. அவளை யாருன்னு நினச்சிங்க? எங்கள் வீட்டு சின்ன மருமகள். இதுக்கு மேலே எதையாவது பேசினீங்க அவ்வளவுதான் என மிரட்ட மகேந்திரனும் சின்ன மருமகளா? யாரு? என் பொண்ணா? ஓ, அவளுக்கு உங்கள் பையனோட ரகசியமாக கல்யாணம் கூட செய்து வச்சுட்டீங்களா என்ன? கல்யாணம் ஆனாதான் அவள் எனக்கு மருமகளா என்ன? கூடிய சீக்கிரம் அவளுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் ஆகும். ஆகாது. அவசகுணமாக பேசாதீங்க. நான் சொல்லலாமா? உங்கள் புள்ள தான் இப்போ சொன்னாப்பிலையே, கேட்கல உங்களுக்கு? அவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சா? அவன் நினப்பு என்னன்னு எனக்கு தெரியாதா? உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சி அப்படி பேசி வைக்கிறான் என்று மங்களம் சொல்ல, இதை பாருங்க, நீங்களா எதையாவது சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன, பையனை பெற்றவங்க, ஆனால் நான் பெண்ணை பெற்றிருக்கேன், எங்களுக்கு தானே மானக்கேடு என சொல்ல மங்களம் தன் கணவரை நாடினான். ஏங்க, என்னங்க அமைதியாக நிற்கிறீங்க? நீங்கள் தானே இவங்களை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொன்னீங்க, கையோடு இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் இவங்க என்னென்னவோ பேசுகிறாங்க. இப்போ என்னங்க செய்கிறது? அவங்க சொல்கிறதும் வாஸ்தவம் தானே. உன் புள்ள வீம்புல இருக்கான். இப்போ கூட ஜானகி என் மனைவிங்கிறான். அது உனக்கு தப்பாக தெரியலையா? அவனை போய் கேட்குறத விட்டுட்டு எதுக்கு என்கிட்ட வந்து நிற்கிற? போய் அவனை கேளு என சொல்ல மங்களம் தன் மகனிடம் வந்தார். வேங்கை, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி நடந்துக்கிற? மனசாட்சிப்படி வாழ்கிறவன் நீ. ஆனால் இப்போ நீ நடந்துக்கிட்ட முறை தப்புன்னு உனக்கு தெரியலை? உன் மனசாட்சி உன்னை உறுத்தலை? அம்மா, நான் செய்கிறது எல்லாமே நல்லதுக்குத்தான். வந்தவங்க அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போகட்டும், நீ அமைதியாக இருமா என்றான். அவளை அனுப்பிட்டு நீ என்ன செய்ய போகிற? தனியாகவே வாழ்ந்துடுவியா? நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணாமா? வேணும்னா குழந்தைய தத்தெடுத்துக்கிறேம்மா. அறிவுகட்டத்தனமாக பேசாதடா. நான் உன் வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன், நீ என்னன்னா இப்படி பேசுகிற? ஏமா என் வாழ்க்கையை பற்றி பேசுகிறியே? பாவம், அந்த பொண்ணு வாழ்க்கையை பற்றி யோசிச்சியா? அவளுக்கு என்ன தலையெழுத்து? ஏற்கனவே கல்யாணம் ஆனவனோட கல்யாணம் செய்துக்கணும்னு. அவள் தான் புரியாமல் பேசுகிறான். நீயுமா? இதே உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவள் இது போல் நடந்துக்கிட்டு இருந்தா என்ன செய்வ? அப்படி ஒன்று நடந்தா நான் சந்தோஷமாக என் பொண்ணு ஆசைப்பட்டவனோட நான் கல்யாணம் செய்து வச்சிருப்பேன்டா. போதுமாடா என கத்த அதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அம்மா, என்னம்மா பேசுகிற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, நான் எப்படி இன்னொரு பொண்ணை? தப்புமா, பாவமா. அந்த பொண்ணு விவரம் தெரியாமல் ஏதோ யோசிச்சு தப்பு பண்ணுறான். நீ செய்கிறது தப்புன்னு புத்திமதி சொல்லி அவளை அனுப்பி விடாமல் நீயும் அவளை போல பிடிவாதமாக இருந்தா எப்படிம்மா? அவள் உன்னை விரும்புகிறாளா? எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, எனக்காக அவளை கல்யாணம் செய்துக்க. முட்டாளாமா நீ? உனக்காக இல்லை, யாருக்காகவும் நான் அவளை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். ஏன், அவளுக்கு என்ன குறைச்சல்? இன்னுமா உனக்கு புரியல? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க என்னால் முடியாது. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கலாம், விரும்பி இருக்கலாம், ஆனால் நான் அவளை விரும்பலையே. பிடிக்காத பொண்ணோட எப்படிமா சேர்ந்து வாழ்கிறது? அது நரகம்மா. அந்த நரக வாழ்க்கையை நான் ஏற்கனவே ஜானகி விஷயத்தில் அனுபவிச்சுட்டேன். ஜானகியை கல்யாணம் செய்துக்கிட்ட அன்னியிலிருந்து நான் நரகத்தில் தான் வாழ்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவள் என்னை வெறுத்து ஒதுக்கிறப்ப என் உடம்பு நெருப்பில் எரியிற மாதிரி வேதனையாக இருக்கும். அந்த வேதனையை நான் இன்னொரு பொண்ணுக்கு தர விரும்பலாமா? புரிஞ்சுக்கோமா என அவன் கெஞ்ச அதில் மங்களம் அமைதியானார். அவனது பேச்சு அனைவரையுமே யோசிக்க வைத்தது. மகேந்திரனும் மென்மையாக சிரித்துவிட்டு வேங்கையனிடம், எப்போ நீ உன் வேதனை என் பொண்ணு அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சியோ அப்பவே உன்னோட நல்ல மனசு எனக்கு புரிஞ்சிடுச்சு. என் பொண்ணை நான் குழந்தையா பார்த்தேன். அவள் காதலிக்கிறான்னு கேள்விப்பட்டதும் கோபம் வரல, பயம்தான் வந்தது. எங்கே அவள் தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டா, அவள் வாழ்க்கை நாசமாயிடுமோன்னு தான் யோசிச்சு பதறிக்கிட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். ஆனால் இல்லை, அவள் சரியான ஆளைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கா. இனி எனக்கு எந்த கவலையும் பயமும் இல்லை, நான் நிம்மதியாக இருப்பேன் என சொல்ல அதை கேட்டும் அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்தார்கள். வேங்கியனுக்கு தலையில் இடி விழுந்தது போலானது. சட்டென மகேந்திரனின் சட்டையை கொத்தாக பிடித்து கோபமாக பேசினான். யோ, அறிவிற்காயா உனக்கு?
படித்து படித்து சொல்கிறேன். நீயும் உன் பொண்ணை போல புத்தி கெட்டு போய் பேசுகிற. உன் பொண்ணு வாழ்க்கை மேலே உனக்கு அக்கறை இல்லையா? அவளை நான் கல்யாணம் செய்துக்கிட்டா அவளுக்கு நரக வாழ்க்கை தான் அமையும். புரியுதா இல்லையா என கத்த, அவரோ மென்மையாக சிரித்து அவனது பிடியில் இருந்து தனது சட்டையை விலக்கி கொண்டு, நான் காதலிச்ச பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட பேசினப்ப அவரும் உன்னை போல தான் பேசினார். நான் அவளை கல்யாணம் செய்துக்கிட்டா அவள் வாழ்க்கை நரகம் ஆயிடுன்னு சொன்னார். அதுக்கு பேர் தான் பாசம், அக்கறை. அதே நீயும் இப்போ சொல்கிற. இதுக்கு அர்த்தம் என்ன? நீ என் பொண்ணு மேலே பாசமாக இருக்கேன்னு தானே அர்த்தம் என சொல்ல வேங்கையன் திண்டாடினான். வீரசிங்கமும் மங்களமும் முகம் மலர்ந்தார்கள். மகதி கூட தன் தந்தையின் பக்கத்தில் வந்து நின்று, அப்பா தேங்க்ஸ்ப்பா, என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு என சொல்ல, அவரோ தன் மகளை வேங்கியின் பக்கத்தில் நிற்க வைத்து ஜோடி பொருத்தம் பார்த்து மகிழ்ந்தார். நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான், உங்கள் ஜோடி பொருத்தம் அருமையாக இருக்கு என சொல்ல, அவள் மகிழ வேங்கையன் சட்டென விலகி நின்றார். மங்களம் உடனே மகேந்திரனிடம், அண்ணா உள்ளே வாங்க அண்ணா, எதுக்கு வெளியே நின்றுக்கிட்டு? ரொம்ப நேரம் கார்லேயே பயணப்பட்டு களைப்பாக இருப்பீங்க, வாங்க வந்து ஓய்வெடுங்க. அதுக்குள்ளே கோழி ஆடுன்னு கறி குழம்பு செய்து விருந்து வைக்கிறேன், வாங்கண்ணா என அன்புடன் அழைக்க, மகேந்திரனும் சொந்த அண்ணன் போல மாறிவிட்டார். ஓ அப்படியா தங்கச்சி, சந்தோஷம். கல்யாண விருந்து சாப்பிட இன்னும் நிறைய நாள் இருக்குது. நாம் பேசி முடிச்சுட்டோம். இருந்தாலும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கை நினைக்க கூடாதுன்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஊருக்குத்தான், நாம் என்ன சொந்தக்காரங்க தானே, வாங்க அண்ணா உள்ளே வாங்க என சொல்லியவர் சாந்தியிடம் சென்று உரிமையாக அவரின் கையை பற்றி கொண்டு, அண்ணி வாங்க அண்ணி, இது நம்ம வீடு, இங்கே உங்களுக்கு உரிமை இருக்குது, வாங்க நீ என சொல்லி அழைக்க, அவரும் முகம் மலர்ந்தபடியே சரி என தலையாட்ட, அதில் மங்களமும் தன் கணவரிடம், ஏங்க என்னங்க வேடிக்கை பார்க்குறீங்க, சம்பந்திகாரங்க வந்திருக்காங்க, ஆடு கோழி எல்லாம் பிடிச்சிட்டு வாங்க, விருந்து வைக்கணும்ல என சொல்ல, அவர் உடனே களத்தில் இறங்கினார். மங்களம் வேங்கியனையும் மகேதியையும் பார்த்து, அட என்ன வெளியே நின்றுக்கிட்டு, அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சே, வாங்க 2 பேரும் வாங்க என அழைக்க, மகதி உடனே மங்களத்திடம் சென்றுவிட வேங்கியின் மட்டும் முறுக்கி கொண்டு நின்றார். ஓ வரமாட்டியா, சரிடா வராத, அங்கேயே நின்று காவல் காத்துக்கிட்டு என சொல்லிவிட்டு மற்றவர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றார். நடப்பது கண்டு மூர்த்திக்கு வெறுப்பே வந்தது. அவனது அனைத்து முயற்சிகளும் படுதோல்வி அடைந்ததை எண்ணி வருந்தினான். ஆனால் ஜானகியும் சிரித்த முகத்துடன் மாமா என அழைக்க, இருந்த வேதனையில் அவளை அடித்தே விட்டான். அப்படி அடி வாங்கி அவள் அழாமல் சிரித்தாள். அடிமாமா, உனக்கு உரிமை இருக்கு. ஐயோ சே என புலம்பிக் கொண்டே கிளம்பி செல்ல முயன்றவனை பிடித்தான் வேங்கியே. எங்கடா போற? என் வீட்டுக்கு போகிறேன். ஏண்டா நீ பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டா, உங்கள் அப்பா அம்மா சிவகங்கா போயிட்டாங்க, பாவம் ஜானகி தனியாக தெருவில் இருந்தால் அவளை இப்படி தான் நடத்துகிறதா? அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவள் வேணாம்னு நினச்சி தானே அவளை நான் விட்டு போனேன். சனியே என்ன விட மாட்டேங்குது. டேய், அவளை சனியேன்னு சொன்ன கை காலை உடச்சிடுவேன். உன்னைய நினச்சி வாழ்கிறவளை போய் வெறுக்கிறியே, அறிவில்லை உனக்கு என்றான் வேங்கியன். நான் முட்டாளாவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் எனக்கு இவள் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? என்ன பிரச்சனை உனக்கு? என்னவா? எனக்கு இவளை பிடிக்கல, அதான் என்ன காரணம்னு கேட்குறேன். அவள் உன் பொண்டாட்டி, அதான் தாலியை கலட்டியாச்சே, அப்புறம் என்ன? அவளை நீ கல்யாணம் செய்துக்கோ. முடியாது. இவளை கல்யாணம் செய்து என்ன செய்யுது? என்னடா உளர்ற? ஆமாம், இவள் கையாட்டிக்கிட்டு வந்தால் நான் இவளை ஏற்றுக்கணுமா? ஓ இதுதான் உன் பிரச்சனையா? சரி, அவளுக்கு தான் சொத்து இருக்கே, அப்புறம் என்ன? அதை குபரே மாமா எனக்கு தரமாட்டார். இவளால் எனக்கு நஷ்டம்தான். அதே மகதியை பிடிச்சா சொத்து கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. எல்லாம் இவளால் வந்தது. உன் கூடவே இவள் இருந்திருந்தா எனக்கு மகதி கிடைச்சிருப்பா என்றான் அவன். ஓஹோ, உனக்கு சொத்து தான் வேணுமா? சரிடா, இப்போ என்ன சொத்து தானே தர்றேன். என் பங்கு சொத்து இருக்கு, அதை அப்படியே உன் பேரில் எழுதி வைக்கிறேன். ஜானகி ஏற்றுக்கிறியா என கேட்க அவனும் யோசித்தான். என்னடா யோசிக்கிற? நான் வேங்கியேன், சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன். வேணும்னா என் பங்கு சொத்து மட்டும் இல்லை, எங்களோட மொத்த சொத்தையும் உனக்கே தர சொல்கிறேன், போதுமா? இதுக்கு உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார். அவர் என் விருப்பத்துக்கு சரிம்பார். சொத்து என்னடா சொத்து? நான் தான் அவங்களோட உண்மையான சொத்தே என சொல்ல மூர்த்தி யோசித்தார். ஜானகி எப்படி இருந்தாலும் என்னை விட மாட்டான். இவளை வச்சுக்கிட்டு இருந்தால் யாரும் நமக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இப்போவே ஊருக்குள்ளே நம்ம பேர் கெட்டு போச்சு. இவளோட சொத்து கிடைக்காட்டி என்ன? அவன் வேங்கியே தன்னோட சொத்தை தரேன்னு சொல்கிறானே, பேசாமல் சொத்துக்காக இவளை கட்டிக்கலாம். இவள் தான் வானா வருவா, போனா போவா, காலம் முழுக்க அடிமையாக கிடப்பா. இதுவும் நல்லா தான் இருக்குது, சரின்னு சொல்லிடலாம் என நினைத்தபடியே வேங்கியனை பார்த்து புன்னகையிட, ஓ தாராளமாக, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் என கேட்க அதற்கு வேங்கியின் முகம் மலர்ந்தான். ஆனால் ஜானகியின் முகம் சூம்பி விட்டது. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம், முதல்ல சொத்து என் பேரில் வரட்டும், அப்புறம்தான் கல்யாணம் என்றார் மூர்த்தி. அதுக்கென்ன, கல்யாணத்து அன்னைக்கு சொத்து பத்திரம் உன் கைக்கு வந்து சேரும், போதுமா? போதும் போதும். இப்போ இவளை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா? ஓ தாராளமாக
இதை பாரு, சொத்துக்காக இவளை நீ கட்டிக்கிட்டாலும் இவளோட பாசத்தை நீ மதிக்கணும். அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவள் வருத்தப்பட்டா உன்னை கொன்னுடுவேன். சேச்சே, அப்படி எதுவும் நடக்காது. எனக்கு அவள் மேலே பாசம் இல்லைன்னா என்ன? அதான் அவளுக்கு என் மேலே பாசம் கொட்டி கிடக்கே. எல்லாம் கல்யாணம் ஆன பின்னாடி போக போக நான் மாறுவேன். இல்லைன்னா எனக்கு ஏற்ற மாதிரி அவள் மாறிக்க போகிறாள், அவ்வளவுதானே என்றான் இயல்பாக. அதை கேட்டு, எது எப்படியோ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அது போதும் எனக்கு. அப்போ உன் வாழ்க்கை என கேட்க அவனோ அமைதியாக, ஓ மகதி இருக்கால, அவள் எனக்கு தேவையில்லை என்றான் வேங்கையன். நீ சொன்ன ஆச்சா, உன் வீட்டில் நடக்கிறத பார்த்தேல என்றான் மூர்த்தி. என்ன நடந்தாலும் தாலி கட்ட போகிறது நான். என் அப்பா அம்மா சொந்த பந்தம் இந்த ஊர், ஏன் கடவுளே வந்து சொன்னாலும் நான் மனசு மாற மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு கல்யாணம் செய்துக்க மாட்டேன், அவ்வளவுதான் என்றான் வேங்கையன். என்னவோ அது உன்னோட வாழ்க்கை, உன் விருப்பம் என்றான் மூர்த்தி. உனக்கும் ஜானகிக்கும் கல்யாணம் ஆன பின்னாடி நான் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நுழைய மாட்டேன். அது இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கலையில என கேட்க அதை கேட்டு திடுக்கிட்டான் வேங்கை. என்னடா பேசுகிற? உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல, எதுக்கு சங்கடப்படுற? உங்களுக்குள்ள எதுவும் நடந்திருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே நடந்தால் என்ன, ஒன்றும் தப்பு இல்லை, நான் பார்த்துக்கிறேன். உன் சொத்தை சீக்கிரமாக என் பேரில் மாற்றிடு, சரியா என சொல்ல வேங்கிய சரி என தலையாட்ட மூர்த்தி ஜானகியை பார்த்து, வா ஜானகி, நம்ம வீட்டுக்கு போகலாம் என அவளின் கையை பிடிக்க வந்ததே கோபம் அவளுக்கு. பலார் என ஒரு அறை விட்டாள். அதில் கதிகலங்கி போனான் மூர்த்தி. பாவி, சொத்துக்காகத்தான் என்னை நீ ஏற்றுக்குவியா? அப்போ இத்தனை வருஷமா நீ தான் உலகம்னு இருந்தேனே, என் மனசை நீ ஏற்றுக்கலை. மனுஷனா நீ? உன்னை புருஷனாக நினச்சி வாழ்ந்தனே, உன் மேலே உசிரியே வச்சிருந்தனே, அதெல்லாம் உனக்கு தெரியலை. எனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா கூட என் நிழலை கூட யாரையும் தொட விட்டதில்லை. அந்த அளவுக்கு கற்போட வாழ்ந்தவளை போய் கொச்சப்படுத்திட்டியே. என்ன சொன்ன? எங்களுக்குள்ள எது நடந்திருந்தாலும் பரவாயில்லை, நீ என்னை ஏற்றுக்கிறியா? இது எதுக்கு? சொத்துக்குத்தானே. சே, உன்னை போய் நல்லவன் நினச்சி ஆசைப்பட்டனே, என்ன சொல்லணும் என்றான் ஜானு. இதை பாரு, ஓவரா சீன் போடாத. கல்யாணம் ஆன பின்னாடி கூட என்கிட்ட பழகினியே, நீ என்ன கற்புக்கரசியா? ஆமாம், கற்புக்கரசி தான். உன்னைய நினச்சி உன் கூட வாழணும்னு நினச்சவன், அதனாலேயே தொட்டு தாலி கட்டினவனை கூட வேத்தாளா பார்த்து ஒதுக்கினவன். கனவுல கூட நான் உன்னை உயர்வாத்தான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்படி பேசிட்டியே, இப்போ என்னங்கிற? ஆமாம்டி, உன்னை சொத்துக்காகத்தான் உன்னை கல்யாணம் செய்துக்க ஆசைப்பட்டேன். இந்த விஷயம் உன் அப்பனுக்குமே தெரியும். சொத்துக்காக பொண்ணை கட்டிக்க வந்தவன் எப்படி பொண்ணை கண்கலமாகாமல் வச்சு காப்பாற்றுவான்னு பயந்து உன்னை வேங்கையனுக்கு கட்டி வச்சாங்க. ஆனால் நீ என்ன செய்த? நான் தான் வேணும்னு வந்தேன், அதான் இப்போ நான் வந்துட்டேல. பின்ன எதுக்காக பத்தினி மாதிரி பேசுகிற? இப்போ என்ன, உன் காதல் நான் புரிஞ்சுக்கணுமா? ஆமாம், முதல்ல உனக்கு வந்தது காதல் தானா தெரியுமா உனக்கு? அதுக்கு பேர் ஈர்ப்பு, அவ்வளோதான். அதை போய் காதல்னு நினச்சிக்கிட்டு பேசுகிற. இதை பாரு, என்னோட தகுதிக்கு உன்னை விட அழகான வசந்த பொண்ணுங்க வரிசையில் நிற்பாங்க. என் நேரம் உன்னால் எல்லா வரனும் தட்டி போச்சு. கடைசியில் மகதியும் என்னை விட்டு போயிட்டா. இனி யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்க. உன்னால் எனக்கு ஏகப்பட்ட நஷ்டம். அந்த நஷ்டத்துக்கு யார் ஈடு செய்வா? அதுக்கு தான் சொத்து கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எல்லாம் நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தானே, அப்புறம் என்ன என்றான் மூர்த்தி. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மனச்சாட்சி இல்லாமல் பேசி வைக்கிற. 3 வேளை கஞ்சி ஊற்றுனா கூட சந்தோஷமாக உன் கூட வாழ ஆசைப்பட்டவன் நான். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நான் ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை. ஆனால் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆடம்பரமாக வாழணும், ஊர் மெச்ச வாழணும், இதோ நிற்கிறானே இந்த வேங்கையம் போல வாழணும், எல்லாரும் என்ன புகழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நடக்கலை. இப்போ உன்னை நான் கல்யாணம் செய்துக்கிட்டா உன் மூலமாக வர்ற சொத்தே போதும், ஊரே என்னை மதிக்கும். அடைச்சி, இதுக்கு மேலேயும் உன்னை நான் கல்யாணம் செய்துக்குவேன்னு நினச்சியா? பின்னென்ன செய்ய போகிற? இதை பாரு, உன்னோட இந்த கேவலமான புத்திக்கு நான் பழியாக மாட்டேன். உன்னை நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன் என்றான் ஜான். என்னை விட்டா உனக்கு ஏது கதி? உன் வீட்டில் கூட உன்னை ஏற்றுக்க மாட்டாங்க. என் புருஷன் என்னை ஏற்றுக்குவார் என சொல்ல அதை கேட்டு மூர்த்தியும் வேங்கையனும் திடுக்கிட்டார்கள். அவளின் பேச்சு வீட்டிற்குள்ளேயும் கேட்டது. உள்ளே இருந்தவர்கள் கூட அதிர்ந்தார்கள். புருஷனா? யாரை சொல்ற? அதான் தாலியை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன என்றான் மூர்த்தி. உன்னை விட வேங்கையன் எவ்வளவோ மேல். நான் அவருக்கு செஞ்ச அநியாயத்துக்கு எனக்கு அவர் உதவி செய்யத்தான் நினச்சார். நான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவரோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்தாரு. நான் அவரை விட்டு போனால் கூட தனியாக வாழ்ந்துக்குவேன்னு சொன்னார். வேற ஒரு கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னார். இவ்வளோ தங்கமான மனம் படைச்சவரை மறுபடியும் என் கழுத்தில் தாலி கட்டுவார் என சொல்ல அதை கேட்டு ஆடி போனான் வேங்கியன். முதல் முறை அவனுக்குள் பல மாற்றம் ஏற்பட்டது. ஜானகி வேண்டாம் என நினைத்தான். மூர்த்திக்கு திக்கு என்றது. ஜானகியின் பேச்சால் சொத்து பறி போனதே என எண்ணி வருந்தினான்.
ஜானகியும் மூர்த்தியை விடுத்து வேங்கையின் பக்கம் வந்து நின்று கொள்ள வேங்கையின் ஜானகியை பார்த்து பயந்தார். மூர்த்திக்கு பெருத்த அவமானம். இனி இங்கு நிற்பது வீண் என நினைத்து அங்கிருந்து கிளம்பி சென்றான். ஜானகியோ வேங்கையின் கையை முதல் முறை பற்றினார். அது கூட அவனுக்கு தீ போல சுட்டது. சட்டென அவளை விட்டு விலகி நின்றான். மாமா என அவள் அன்பாக அழைக்க அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். நான் என் தப்பை உணர்ந்துட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்குங்க மாமா என சட்டென அவனின் காலில் விழுந்தார். அதற்கு மேல் அவளை என்ன செய்வதென தெரியவில்லை. அவளை எழுப்பி நிற்க வைத்தார். அவசரப்படாத ஜானகி, மூர்த்தி சொன்னதை கேட்டு தப்பான முடிவு எடுக்காத. உன்னால் என் கூட வாழ முடியாது, நீ மூர்த்தியோட தான் வாழணும், அதுதான் சரி. நான் இப்போவே திருந்திட்டேன் மாமா, எனக்கு அந்த சுயநலம் பிடிச்சவன் தேவையில்லை. என்னையே உசுரா நினைக்கிற நீங்கள் தான் வேணும். என்னைக்கு இருந்தாலும் என் மனசு மாறும்னு காத்திருந்தீங்களே, இதோ இப்போ என் மனசு மாறிடுச்சு, என்னை ஏற்றுக்குங்க மாமா என சொல்ல அவனுக்கு தலையே பாரமாகி போனது. அவளே உரிமையுடன் அவனது கையை பற்றி கொண்டு வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அதை அவனை எதிர்பார்க்கவில்லை. அப்படி அவர்கள் ஜோடியாக வருவதை வீட்டில் உள்ளவர்களும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரின் முகத்திலும் அப்படி ஒரு பேரதிர்ச்சி ஏற்பட்டது. மகதிக்கு ஒரு நடி வேங்கையின் மீது வெறுப்பே வந்தது. அவள் வேங்கையனை பார்த்து முறைத்து முகத்தை வெடுக்கென திருப்பிய நேரம் வேங்கையின் மனது காயப்பட்டது. நடப்பது தவறு என அவனது மனச்சாட்சி சொன்னது. ஜானகிக்காக மகதியின் மனதை காயப்படுத்தக்கூடாது என நினைத்தார். முதலில் தனக்கே ஜானகியின் உடனான வாழ்க்கையை தேவைதானா என சிந்தித்தார். ஆனால் மூர்த்தி போன பின்பு இனி என்ன செய்வது? ஜானகி தான் தன் வாழ்க்கை என தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என நினைத்தாலும் அதை அவனது மனம் கூட ஒப்பவில்லை. வீடே களையெழுந்து விட்டது. ஆளுக்கொருவர் தங்கள் அறைகளில் முடங்கி இருந்தார்கள். வீரசிங்கம் தன் மனைவி மங்களத்துடன் அறையில், உங்கள் புள்ள இப்படி செய்வான்னு நான் நினச்சே பார்க்கலங்க என மங்களம் கோபம் கொள்ள, நான் என்னத்தை கண்டேன் இப்படி நடக்கும்னு? பாவி மக இப்போ போய் மனம் திருந்தி வந்தாலே, சின்ன மருமகள் வர்றதுக்கு முன்னாடி அவள் மனம் திருந்தி இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்போ சின்ன மருமகள் முகத்தில் நான் எப்படி விழிக்கிறதுன்னு தெரியல. அவளோட ஊருக்கு போய் பொண்ணு கேட்டு கையோடு அவங்கள கூட்டிட்டு வந்த நேரத்தில் இப்படியா நடக்கணும்? ஜானகி மூர்த்தியோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டு விரட்டினதை நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை சின்ன மருமகள் இருக்கிறப்ப ஜானகி மறுபடியும் என் புள்ள வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சதை நினச்சி வருத்தப்படுறதானே தெரியல. இதில் பாவமே சின்ன மருமகள் தான். வேங்கைய எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தான்? என்ன கேட்காம எதையும் செய்ய மாட்டான். ஆனால் ஜானகி விஷயத்தில் அவன் விருப்பத்துக்கு முடிவு எடுக்கிறான். அப்படி அவன் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் போய் முடியுது. அதையே அவன் புரிஞ்சுக்கல. அவனுக்கு ஜானகியே பிடிக்குங்க, அவன் மேலே இன்னமும் கூட ஆசை வச்சிருக்கான் போல இருக்கு. நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சின்ன மருமகள் அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்கலாம்னு ஆசைப்பட்டோம். அவன் ஆசை நிறைவேறிடுச்சு, ஆனால் நம்ம ஆசை நிறைய ஆசை ஆயிடுச்சு. இனி என்ன செய்யறதுங்க என்றார் மங்களம். எனக்கு ஒன்றும் விளங்கலை மங்களம். சின்ன மருமகளோட அப்பா அம்மா முகத்தில் எப்படி விழிக்கிறதுன்னு தெரியல. ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்து அவங்க மான மரியாதையை இழந்துட்டாங்க. என்ன சொல்லி அவங்கள சமாளிக்கிறதுன்னு தெரியலை. ஒரே குழப்பமாக இருக்குது. என்னங்க, ஜானகி வந்ததால் சின்ன மருமகள் இங்கிருந்து போயிடுவாளா என மங்களம் அதிர்ச்சியாக கணவனிடம் கேட்க, அதற்கு அவரோ போகலானே செய்வா. இல்லைங்க, அவள் மட்டும் போனால் நான் உசுரோடவே இருக்க மாட்டேன் என்றார் மங்களம். நீ ஒருத்தி, இங்கே என்ன நடக்குது? நீ பாட்டுக்கு என்னத்தை உளறி வைக்கிற? எல்லாம் நம்ம கையிலையா இருக்கு? பின்ன யார் கையில் இருக்கு சொல்லுங்க. போய் அவங்க கிட்ட கெஞ்சி பார்க்கிறேன். ஓ அப்படியா, சரி போ, நேராக உன் புள்ளக்கிட்ட போய் பிச்சை எடு. அவன் மனசு வச்சா மட்டும்தான் சின்ன மருமக இந்த வீட்டில் இருப்பான். அவனா? ஆனால் முடியாதுல. அப்புறம் என்ன? நானே பல கோணத்தில் சிந்திச்சு பார்த்துட்டேன். எல்லா வழியும் மூடிடுச்சு, எந்த வழியும் கிடைக்கல. மங்களம் வர்ற கோவத்துக்கு என் பிள்ளைய அடின்னு அடிக்கணும்னு தோணுதுடி என சொல்லி முடிக்கவும் மங்களத்தின் மனதில் புயல் அடித்தது. தலைமுடியை வாரி கொண்டையிட்டு கொண்டு முந்தானியை இடுப்பில் சொருகி கொண்டு ஏதோ யுத்தத்துக்கு செல்வது போல தயாராக அதை கண்ட வீரசிங்கம், என்ன செய்கிற மங்களம், இன்னைக்கு நானா இல்லை என் பிள்ளையான ஒரு கை பார்க்குறேங்க என தன் கையை மடக்கி காட்டியபடி வீர வேஷமாக வெளியேறி செல்ல அவரும் நொந்து போனார். ஏற்கனவே இங்கே தீ கொழுந்து விட்டு எரியுது, இவள் பாட்டுக்கு அதில் எண்ணெயை விட போறா. இன்னும் பத்திக்கிட்டு எரியட்டும், யாராவது என் பேச்சை கேட்டாதானே. இவள் போய் அவனை அடித்தா உடனே அவன் மனம் மாறிடுவானா? அதுக்காகவே வீம்பு பிடிச்சாலாம் நிற்பான் சே என அழுத்து கொண்டே மங்களத்தை தேடி சென்றார் வீரசிங்கம். மறுபக்கம் மகதியின் அறையில் அவளது பெற்றோர் இருந்தனர்.
மகதி, இனி நீ தான் ஒரு முடிவு எடுக்கணும். பார்த்தல்ல என்ன நடக்குதுன்னு. இனி நீ இங்கே இருக்க போறியா இல்லை எங்களோட ஊருக்கு வரப்போறியா என மகேந்திரன் கேட்க மகதி மௌனமாக இருந்தார். இப்படி பேசாமல் இருந்தால் எப்படிமா? இனிமேல இங்கே நீ இருக்க எந்த உரிமையும் இல்லை. அதையும் மீறி நீ வீம்புக்குன்னு இங்கே இருந்தால் ஜானகியே போதும் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே விரட்டுறதுக்கு. உன்னோட மானம் மரியாதையாவது காப்பாற்றிக்கம்மா. நான் சொல்கிறேல, கிளம்பு வா போகலாம் என சாந்தி சொல்ல மகதியும் ஆதரவாக தன் தாயின் மடியில் படுத்துக்கொண்டு வேங்கையனை நினைத்து உருகினான். அவர் பாவமா, என்னதான் ஜானு திரும்பி வந்திருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் ஜானகி மனசு மாதிரி அவரை விட்டுட்டு போயிடுவாமா. அது அவரோட பிரச்சனைமா. இவ்வளோ நடந்தும் அவர் உன்னை ஏற்றுக்கலையே. இப்போ கூட ஜானகியை தானே ஏற்றுக்கிட்டாரு. எனக்கு அதாமா கஷ்டமாக இருக்கு. இங்கே பாரு, நீ எதுக்காக இங்கே வந்த? உன் தோழிக்கு உதவி செய்தானே. ஆனால் நீ ஒன்று செய்ய அதுவாக ஒன்று நடந்தது. எது எப்படியோ புருஷன் பொண்டாட்டி ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்புறம் உனக்கு இங்கே என்ன வேலை? கிளம்பு என மகேந்திரன் சொல்ல அதற்கு அவளோ, அப்பா அப்படி சொல்லாதீங்க. என்னைக்கு ஜானகி தன் கழுத்தில் இருந்த தாலியை கலட்டினாலோ அப்பவே அவங்களுக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சிடுச்சுப்பா என்றாள் மகதி. வெறும் மஞ்சள் கயிறு கலட்டினதால உறவு முறிஞ்சிடுச்சுது நீ நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். அவளை பார்த்தியா? செய்கிறதெல்லாம் செய்துட்டு கடைசி நேரத்தில் டக்குன்னு புருஷன்கிட்ட வந்துட்டா பாரு. அவ்வளோதாம்மா. இப்போ என்ன தாலி இல்லைங்கிறியா? ஒன்று என்ன 10 தாலி கட்டக்கூட வேங்கியன் தயாராக இருப்பான். இப்போ பிரச்சனை ஜானகி இல்லை, வேங்கியன் தான். ஆனால் அவன் கூட உன்னை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கலையே. இனிமேலையும் அவனை நம்பி நீ ஏமாந்துடாத. கிளம்பு, வீட்டுக்கு போகலாம். இங்கே இருந்தால் நம்ம மான மரியாதை தான் காற்றுல பறக்கும். 4 பேர் 4 விதமாக பேசி உனக்கு கெட்ட பேர் வந்துட போகுது. கிளம்புமா என மகேந்திரன் சொல்ல அவரின் பேச்சில் இருந்த உண்மை அவளை கட்டுப்படுத்தியது. சரி என்பது போல தலையாட்டினான். மறுபக்கம் வேங்கியின் அறையில் முதல் முறையாக வந்து இறங்கினான் ஜானகி. அவளும் அவளுக்கென இது நாள் இருந்த தனி அறையில் தங்குவாள் என நினைத்த வேங்கையனுக்கு ஏமாற்றம். ஓ, இதுதான் உங்கள் ரூமா என கேட்க அவனிடம் பதில் இல்லை. உரிமையுடன் அந்த அறையை சுற்றி வந்து அங்கிருந்த பொருட்களை தொட்டு பார்த்து விட்டு நேராக அவனிடம் வர அவனோ இலவு வீட்டில் இருப்பது போல சோகமாக இருந்தான். அவன் மனதில் மகதியின் நினைவே ஓடியது. ஜானகி வந்ததும் மகதி பார்த்த பார்வை சே என தன்னையே நொந்து கொண்டான். அவனது சோகத்தை கண்ட ஜானகியோ மாமா என அழைக்க அவன் அசையவில்லை. அதற்காக அவனது தோளில் கையை வைத்து தட்ட அவனோ சட்டன இயல்புக்கு வந்து ஜானகி அருகில் இருப்பதைக் கண்டு அவளின் கையை உதறிவிட்டு விலகி நின்றான். அவனது அந்த செயல் ஜானகிக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. மாமா, யாரோ இல்லை, நான் தான் ஜானகி என்றான். அதற்கு அவனும் என்ன வேணும் என அமைதியாக கேட்டான். ஏன் மாமா இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கென்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீ ஏன் வித்தியாசமாக இருக்க? நான் அப்படியே தான் இருக்கேன் மாமா. இல்லையே, மூர்த்தி தான் உன் உசுருன்னு சொல்லுவ. அப்படி இருக்கிறப்ப மூர்த்தியால் உனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு இந்நேரம் மனசு உடைஞ்சு போய் வருத்தமாக இருப்பேன்னு பார்த்தா சந்தோஷமாக இருக்க. ஆமாம் மாமா, என்னவோ தெரியல, மூர்த்தி இருந்தப்ப மனசு பாரமாக இருந்தது. அவர் போன பின்னாடி மனசு லேசாயிடுச்சு. ஏன்னா என்ன அர்த்தம்? மூர்த்தியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக நான் எல்லா உறவுகளையும் இழந்தேன். ஆனால் என் காதலை புரிஞ்சுக்காம வெறும் சொத்துக்காக வந்தவனை எப்படி ஏற்றுக்கிறது மாமா? அதோட ஆரம்பத்திலிருந்து மகதி சொன்னான், மூர்த்தி உனக்கு ஏற்றவே இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஏற்றவர்னு சொன்னா பாருங்க. அவள் பேச்சு அப்படியே பழிச்சிடுச்சு. கடைசியில் நான் உங்ககிட்டயே வந்துட்டேன் என்றான். அதான் ஏன் என்றான் எரிச்சலாக. என்ன கேள்வி இது? ஏன் மாமா, நான் உங்ககிட்ட வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? மூர்த்தி பேச்சை கேட்டு நீ மாறணுமா? அவனை மாற்ற வேண்டியது தானே. நானும் அப்படி நினச்சேன். சரி, அவரை கல்யாணம் செய்துக்கிட்டு மனசை மாற்றலாம்னு. ஆனால் அப்படி செய்ய எனக்கு மனசு வரல மாமா. வெறுப்பு தான் வந்தது. முதல் முறை நான் ஆசைப்பட்ட மூர்த்தியே எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அப்போ என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? சொல்ல தெரியல மாமா. ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஏற்றவர்னு உலகமே சொன்னதை வச்சு பார்த்தப்ப நான் மூர்த்தியை விட்டது மேல்னு தோணுது மாமா. அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. இது வாழ்க்கை. நினச்சா வேணாமுங்கிறது, நினச்சா வேணுங்கிறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கணும். அவன் சொன்னதை வச்சு நீ என்கிட்ட வந்த. நாளைக்கே நான் எதையாவது சொன்னால் உடனே அவங்கிட்ட போயிடுவா மாமா. நீயா இப்படி பேசுறது? பேச வேண்டிய இடத்துல நீ என்னை நிப்பாட்டிட்ட. என்ன சந்தேகப்படுறியா மாமா? ஆமாம், அதுவும் சரிதான். என்ன நம்பணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஆனாலும் சொல்கிறேன் மாமா, உண்மையாகவே நான் மனம் திருந்தி உங்ககிட்ட வந்திருக்கேன். இனி இதுதான் என் வாழ்க்கை. எனக்கு அந்த மூர்த்தி வேணாம் மாமா. இனிமேல் நாம் சேர்ந்து வாழலாம் என சொல்லி அவனை கட்டி அணைத்து கொள்ள அவனுக்கு அது பிடிக்கவில்லை.
மகதி கட்டி அணைத்த போது இருந்த நிம்மதி மகிழ்ச்சி ஜானகி கட்டி அணைக்கும் போது இல்லை. அதற்கு பதிலாக உடல் கூசியது. சட்டென அவளை விட்டு விலகி நின்றான். அந்நேரம் மங்களம் வந்தான். தடாலடியாக, ஓஹோ, கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்தாச்சா என கத்த, அவனோ திடுக்கிட்டு, அம்மா என்னம்மா பேசுற, அது சும்மா. அவள் ஆறுதலுக்காக அப்படி வந்து, ஆமா என உளர, நிறுத்துடா, எப்படி உன்னால் இப்படி அநியாயம் செய்ய முடிஞ்சது, நான் என்னம்மா செய்தேன், என்னவா, யாருடா இவ என ஜானகியை பார்த்து கேட்க, வேங்கியின் சட்டனை என் பொண்டாட்டி என சொல்லி அடுத்த நொடி தன் நாக்கை கடித்து கொண்டு தவித்து போக, அதை கேட்ட ஜானகி முகம் மலர, இருவரின் முகத்தையும் கண்டு வெறுத்த மங்களமும் கோபத்திலும் தன் செல்ல மகனை பிடித்து அடி அடி என தோள்களிலும் கன்னத்திலும் மாறி மாறி அறைந்தார். அவர் அப்படி செய்ய வேங்கையன் தடுக்கவில்லை. தவறு இழைத்து விட்ட காரணத்தால் தண்டனை கைதி போல நின்றிருந்தான். ஜானகி மட்டும் துடித்து போனான். அத்தை என்ன செய்கிறீங்க, அத்தை அவரை ஏன் அடிக்கிறீங்க, அத்தை நிறுத்துங்க என கத்தினான். மங்களத்தின் கோபம் குறையவில்லை. அதில் ஜானகியும் அவரை பிடித்து இழுத்து நிப்பாட்ட, அதில் மங்களம் ஜானகியை தட்டிவிட்டார். போடி, அப்படி உன்னால என் வீட்டு மானம் மரியாதை தான் போச்சு, இப்போ சந்தோஷமும் போயிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, வாழ்ந்துக்கம்மா, வாழ்ந்துக்கோ, மகாராணி போல வாழ்ந்துக்கோ என கண்ணீருடன் சொல்லிவிட்டு தன் மகனை பார்த்து ஏன் என்பது போல் சைகை செய்ய, அவனும் கைகூப்பி மன்னிப்பு கேட்பது போல் நிற்க, அதை கண்டு நொந்தபடியே அந்த அறையை விட்டு வெளியேற அங்கு வீரசிங்கம் தயாராக காத்திருந்தார். போதுமா என சொல்ல, அவர் உடனே தன் கணவரை கட்டி அணைத்து ஓவென அழத் தொடங்க, மனைவியை குழந்தை போல தட்டிக்கிட்டு சமாதானம் செய்தார் வீரசிங்கம். தாயின் அழுகுரல் கேட்டு வேங்கியன் பதறிக்கொண்டு வர, வீரசிங்கம் தன் கையால் சைகை செய்து அவனை நிப்பாட்டி விட்டு, இவள் என் பொண்டாட்டி, அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ வராத, போய் உன் பொண்டாட்டியை பார்த்துக்கோ, பெத்தவங்களை இப்படி அள வச்சு பார்க்குறியே, உன்னோட சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, கிடைக்கிற நாளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கோ என வெறுப்பாக சொல்லிவிட்டு தன் மனைவியுடன் திரும்பி தன் அறைக்கு செல்ல முனைய, மகதி தன் பெற்றோருடன் நின்றிருந்தாள். நடந்ததை ஓரளவு யூகித்து கொண்டவள் வீரசிங்கத்திடம், நாங்கள் ஊருக்கு போகிறோம் என்றாள். வார்த்தையில் அழுத்தம் இல்லை. அவளை பலவீனமாக இருந்தாள். கண்ணீருடன் அவர்களை பார்க்க, மங்களத்தால் அவளை ஏறிட்டு பார்க்க இயலாமல் தலைதாளித்து கொண்டு தன் அறையை நோக்கி விறுவிறுவென நடந்து சென்று விட்டார். மனைவியின் நிலைமையில்தான் வீரசிங்கமும் இருந்தார். என்ன, அவரால் பளிச்சென தன் மனநிலைமையை காட்ட இயலவில்லை. அதனால் தன் மனவேதனையை அடக்கி கொண்டு கைகூப்பி சந்தோஷமா பத்திரமா போய் வாங்க என சொல்ல, மகேந்திரனும் நாங்கள் இனி வரமாட்டோம், உங்கள் பேச்சை நம்பி வந்தது என்னோட முட்டாள்தனம், எது எப்படியோ என் மகளை நான் காப்பாற்றிட்டேன், எல்லாம் மீறி ஏதாவது ஆபத்து நடக்கிறதுக்குள்ளே நாங்கள் இங்கிருந்து போகிறதான் நல்லது என சொல்ல, வீரசிங்கத்திற்கு பேச்சே இல்லை. மகதி செல்வதைக் கண்டு உண்மையில் துடித்து போனான் வேங்கையன். ஆனால் அவனால் துடிக்க முடிந்ததை தவிர அவளை அழைக்க வாய் வரவில்லை. அவளும் வேங்கையனை பார்த்தாள். அதற்குள் ஜானகி வேங்கையின் பக்கம் நின்றிருக்க, அவர்களின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து மென்மையாக சிரித்து, உங்கள் ஜோடி பொருத்தம் அருமையாக இருக்கு என வார்த்தைகளை மெதுவாக உச்சரித்து விட்டு அடுத்த நொடியை முகத்தை திருப்பி கொண்டார். மகேந்திரனும் தன் மகளின் வேதனையை புரிந்து கொண்டு அவளையும் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். வீரசிங்கம் நின்ற இடத்திலேயே மனம் உடைந்து அமர்ந்துவிட, மங்களத்தின் அறையில் ஏதோ ஒரு பொருள் விழும் சத்தம் கேட்டதும் அரண்டு போனார். மங்களம் மங்களம் என அலறிக்கொண்டு ஓட வேங்கியனும் ஓடினான். ஜானகியும் பதட்டமாகி என்னவென காணச் சென்றான். மங்களமும் தனது அறையில் தூக்கு மாட்டிக்கொள்ள ஆயத்தத்தில் இருக்க, நல்ல வேளையாக வீரசிங்கம் அவரை பிடித்து கொண்டார். வேங்கையனும் தூக்கு கயிறை அவிழ்த்து விட்டு, அறிவிருக்காமா உனக்கு, இப்படியா செய்வ என திட்ட, அதற்கு மங்களமும் மான மரியாதை போயிடுச்சு, கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியல, இதுக்கு மேலே இந்த உடம்புல உசுறு இருந்தா என்ன போனா என்ன என விரக்தியாக பேச அவன் புரிந்து கொண்டான். ஜானகிக்கு ஒரு மாதிரியாக போனது. அத்தை என அழைக்க, மங்கள முகத்தை திருப்பிக் கொள்ள அவரின் வெறுப்பு அவளை தீயாய் சுட்டது. அவளை அன்புடன் பார்த்த அவரை இப்போது வெறுப்பாக பார்ப்பதை அவளால் ஏற்க இயலவில்லை. வீரசிங்கமும் தன் மனைவியை படுக்கையில் படுக்க வைத்தார். வேங்கியனும் அம்மா என அன்பாக அழைக்க, மங்களமும் அப்படி என்னை கூப்பிடாத, போ, இங்கிருந்து போ, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிடு என்றான். என்னம்மா பேசுகிற நீ, நான் எங்கே போவேன், எங்கேயாவது போ, உனக்கு உன் பொண்டாட்டி தானே முக்கியம், நாங்களா முக்கியம், நீ கட்டின தாலியை தூக்கி எரிஞ்சிட்டு போனவளைத்தான் நீ ஏற்றுக்குவ, உனக்காக வாழ வந்த சின்ன மருமகளை விரட்டுவ, அவள் இல்லாத வீடாகவே இல்லை, இனி உன் பொண்டாட்டி இருந்தால் நான் இருக்க மாட்டேன், போயிடு, அவளையும் கூட்டிட்டு போயிடு. முடியாதுமா, நான் போக மாட்டேன். நான் ஏன் போகணும், இது என் வீடு, எங்கள் அப்பா அம்மா வீடு, நான் இங்கே தான் இருப்பேன் என்றான். அப்போ உன் பொண்டாட்டின்னு சொல்லி வச்சையே, அவளை அனுப்பு. என்னம்மா சொல்கிற,
ஜானகியை விரட்டச் சொல்றியா? அவள் என்ன பாவம் செய்தா? மனம் திருந்தி வந்தவளை ஏற்றுக்கிறத விட்டுட்டு விரட்டச் சொல்கிற? மூர்த்தியை பற்றி 1000 பேர் 1000 விதமாக சொன்னப்ப நம்பாதவ இன்னைக்கு மூர்த்தியை சொத்துக்காகத்தான் ஜானகியை கல்யாணம் செய்துக்க சம்மதிச்சான்னு தெரிஞ்சதும் உடனே அவனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்துட்டா. நாளைக்கே அதே மூர்த்தி நான் செஞ்சது தப்புன்னு சொன்னால் உடனே அவங்கிட்ட போயிடுவா. இவளை நம்பாத, இவள் உன்னை ஏமாத்திடுவா என சொல்ல ஜானகிக்கு கோபம் வந்தது. அத்தை, வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் ஒன்றும் அப்படி ஏமாத்திட மாட்டேன். மூர்த்தி கிட்ட போக மாட்டேன். இனி இதுதான் என் வீடு. நான் என் புருஷனோட தான் இருப்பேன். அடைச்சி நிறுத்திடி, வந்துட்டான். இத்தனை நாள் இல்லாமல் இப்போ வந்து புருஷன் உரிமை பாராட்டுறான். ஏய், நீ செய்கிறது உனக்கு அசிங்கமாக தெரியலையா? அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையிற நேரமாக பார்த்து கெடுத்துட்டு வந்து நிற்கிறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? அத்தை, நான் செஞ்சது தப்பு தான். கண்மூடித்தனமாக நான் மூர்த்தியை நம்பினேன். ஆனால் என் நம்பிக்கை பொய்ன்னு தெரிஞ்சது. அடுத்த நான் என்ன செய்யறது? என்னையே நம்பி இருக்கிறவர்கிட்ட வந்தது ஏன் தப்பா? நான் ஒன்றும் யார் வீட்லேயோ தங்களையே, என் புருஷன் கூட தானே இருக்கேன் என்றாள் அவள். உன் கழுத்தில் என் மகன் கட்டின தாலியே இல்லையே. இப்போ எந்த உரிமையில் உறவுல புருஷன் வாய்க்கு வாய் சொல்கிற? தாலி தானே, அதுக்கென்ன? இன்னொரு தாலி செய்ய வச்சு அவர்கிட்ட கொடுத்தா அவர் எனக்கு கட்டுவார். ஓ, அந்த நினப்பு வேற இருக்கு அவனுக்கு. இதை பாருடி, என் மகனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால் அவன் ரொம்ப ரணம் ஆயிட்டான். வழியிலேயே வேதனையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். திரும்பவும் உன்னால் அவன் கஷ்டப்பட மாட்டான். நிச்சயம் உனக்கு அவன் தாலி கட்ட மாட்டான். எதை வச்சு இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? அவன் ஏன் புள்ளடி. எனக்கு அவனை பற்றி தெரியாதா? உங்களுக்கு தான் அவரை பற்றி தெரியல. நான் அவருக்கு பல கெடுதல் செஞ்சிருந்தும் கடைசி வரைக்கும் என் கையை விடாமல் என்னை காப்பாற்றி மறுபடியும் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கள என்றான் ஜானு. என்ன செய்யறது? அது அவனோட பெருந்தன்மை. அதை நீ உன் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்டே பாரு. அங்கே நிற்கிறடி நீ. என்ன நீங்கள் எப்போ பாரு என்னையே குறை சொல்கிறீங்க? உங்கள் மகனோட நான் வாழலைன்னா அப்போவும் என்னையை திட்டினீங்க. இப்போ வாழ வந்திருக்கேன், இப்போவும் என்னையை திட்டுறீங்களே. என்னதான் இருக்கு உங்கள் மனசில்? சின்ன மருமகள் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நீ இருக்க. அது தப்பு. யாரு? மகதியா? அது சரி. அவளுக்கும் உங்கள் மகனுக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சு? அவளை போய் சின்ன மருமகள்னு உரிமை பாராட்டுறீங்களே. அப்படி பார்த்தா உனக்கு நடந்த கல்யாணமே செல்லாதுன்னு ஆன பின்னாடி நீ எதை மனசில் வச்சுக்கிட்டு உரிமை பாராட்டுற? நேற்று வந்த மகதிக்காக என்ன வேணாம்னு சொல்கிறீங்களா? மூர்த்திக்காக என் மகனை நீ வேணாம்னு சொன்னியே, அதே போல தான் இதுவும். மூர்த்தி சொத்துக்காக என்னை ஏற்றுக்க நினச்சான். அது எனக்கு பிடிக்கலை. சொத்தை விட உங்கள் மகனோட மனசு ரொம்ப பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது உனக்கு இப்போ தான் தெரிஞ்சதா? உனக்காக அவன் என்னவெல்லாம் செய்திருப்பான் அப்பெல்லாம் தெரியலையா? உங்ககிட்ட எவ்வளோ கெஞ்சிருப்பான் அப்பெல்லாம் மனசு இறங்கி வராமல் இப்போ வந்து நின்னா உடனே உன்னை ஏற்றுக்கணுமா? வாழ போகிறவரை என்னை ஏற்றுக்கிட்ட பின்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை என கத்த வேங்கிய பொறுமை இழந்து, போதும் நிப்பாட்டு, யார் முன்னாடி பேசுறேன்னு தெரியுதா? என் அம்மா அவங்க, வார்த்தையை அளந்து கொட்டு என சத்தம் போட அவளோ, பாருங்க மாமா, உங்கள் அம்மா என்ன பேசுகிறாங்கன்னு. நான் மனம் திருந்தி உங்களோட வாழ வந்தது தப்பா மாமா என கேட்க அவனிடம் அதற்கு பதில் இல்லை. மங்களமும், ஆமாம் தப்பு தான். இது எப்படி தப்பாகும்? 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டே பின்னாடி இப்போ ஒன்றா சேர்றது தப்பு. ஏன் பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடாதா? சேரலாம். ஆனால் எந்த முறையில் உன்னை நான் சேர்த்துக்கிறது? இப்போ என்ன, தாலி கட்டிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதில் இருங்க, இப்போவே வர்றேன் என சொல்லிவிட்டு எங்கோ சென்றான் ஜானகி. சில நிமிடங்கள் கழித்து ஒரு மஞ்சளை கயிறில் கட்டி கொண்டு வந்து அதை அனைவரிடமும் காட்டி, இதுதான் தாலி, இப்போ பாருங்க, உங்கள் புள்ள இதை என் கழுத்தில் கட்டுவார் என சொல்லி அந்த தாலியை வேங்கியின் பக்கம் நீட்டி, இந்தாங்க மாமா, தாலியை பிடிங்க, என் கழுத்தில் கட்டுங்க என அதிகாரமாக சொல்ல வேங்கியன் இதை எதிர்பார்க்கவில்லை. அவன் திணறினான். கட்டுங்க மாமா என அவள் கட்டாயப்படுத்த அவனால் இயலவில்லை. அதை கண்ட ஜானகி குழம்பினான். மாமா, என்ன யோசிக்கிறீங்க? ஓ, நீங்கள் கட்டின தாலியை நான் கலட்டினேன்ல, அந்த கோபம் உங்களுக்கு? நான் செய்தது தப்பு தான். உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு தாலி கட்டுங்க மாமா என சொல்லி உடனே அவனின் காலில் விழப்போக அவன் தள்ளி நின்றான். என்ன மாமா தள்ளி போகிறீங்க? ஓ, நான் உங்கள் காலில் விழுறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, பரவாயில்ல மாமா, இந்தாங்க இந்த தாலியை கட்டுங்க என சொல்ல மங்களமும், நினச்சா கட்டுறதுக்கும் நினச்சா பிரிக்கிறதுக்கும் இதென்ன கயிறுன்னு நினச்சியா? தாலி, அதுக்கு உண்டான மதிப்பை நீ எப்போவே இழந்துட்ட. இனியா உனக்கு கிடைக்க போகுது? கிடைக்கும் பாருங்க என சொல்லியவர் அந்த தாலியை வேங்கியின் கையில் திணித்து, இந்தாங்க மாமா, தாலியை கட்டுங்க மாமா என கழுத்தை அவன் புறம் நீட்ட அவனோ நடுங்கும் கரத்துடன் அந்த தாலியை பார்த்து பயந்தான். கட்டுங்க மாமா என அவள் அதட்ட அவனால் இயலவில்லை.
கட்டுங்க மாமா என கோபமாக சொல்ல அவனும் அந்த தாலியை தூர எறிந்து என்னால் முடியாது, ஏன் காரணம் சொல்ல தெரியல, என்னால் உனக்கு தாலியை கட்ட முடியலை என சொல்ல அதற்கு மங்களமும் நான் தான் அப்பவே சொன்னேனே என் மகனை பற்றி நீ தான் நம்பலை, இப்போ பாரு அவனாலேயே உன் கழுத்தை தாலி கட்ட முடியல, இனிமேலையாவது உண்மையே நம்பு என்றார். ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க? எத்தனை முறை என்கிட்ட கெஞ்சி இருப்பீங்க உங்கள் மகனோட வாழ சொல்லி, இப்போ வாழ வந்தால் வேணாம்னு சொன்னால் எப்படி? நீங்கள் சொன்னால் உங்கள் புள்ள கேட்பாரு, அவர்கிட்ட சொல்லுங்க என கழுத்தில் தாலி கட்ட சொல்லுங்க என சொல்ல அதற்கு மங்களமும் நீ வந்தது எனக்கு பிடிக்கலை, என் வாயால் நீ சொன்னதை செய்ய விட மாட்டேன், உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னா போங்க என வெறுப்பாக சொல்ல உடனே மங்களமும் ஓ என்னையவே போக சொல்றியா, சரிடி அம்மா நீயே இங்கே இருந்துக்கோ நான் கிளம்புறேன் என சொல்லியவர் அப்போதே கிளம்ப முயல தடுத்தார் வீரசிங்கம். என்னங்க என்னை விடுங்க, நான் போகிறேன், எனக்கு இந்த வீட்டில் இருக்க எந்த உரிமையும் இல்லை, யாருக்காக இனி நான் இங்கே இருக்கணும், எனக்காக இரு இல்லையா, என்னையும் கூட்டிகிட்டு போ, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போனால் எப்படி மங்களம் என சொல்ல மங்களமும் சின்ன பெருமூச்சு விட்டு வாங்க போவோம், நம்ம புள்ள வாழ்க்கையிலே நாமளே தடங்களாக இருக்க வேணாம், அவன் வாழட்டும், நாம் இங்கிருந்தால் வீணா பிரச்சனை தான் வரும் வாங்க என அழைக்க அவரும் தயங்காமல் சரி என தலையாட்டி விட்டு கிளம்ப வேங்கையை துடித்து போனான். அப்பா அம்மா எங்கே கிளம்புறீங்க, வேணாம் இங்கேயே இருங்க என சொல்ல சொல்ல அவர்கள் கேளாமல் செல்ல முயல வேங்கையனுக்கு வந்ததே கோபம். சட்டன ஜானகியின் கன்னத்தில் விட்டான் ஒரு அறை. அதை தாங்கிக் கொள்ள இயலாமல் சுருண்டு தரையில் விழுந்தவள் கண்களின் வலியின் காரணமாக வந்த கண்ணீருடன் என்னை அடிச்சிட்டீங்களா? ஆமாம்டி, உன்னை இப்போ அடிச்சிருக்க கூடாது, முன்னாடியே உன்னை அடிச்சிருக்கணும், தப்பு என்னோடது, உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்ததுக்கு நீ என் அப்பா அம்மாவே வெளியே போகணும்னு சொல்லுவியா? நான் ஒன்றும் போக சொல்லலை, அவங்களாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போனால் அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? செய்கிறத செய்துட்டு பேச்சப்பாரு பேச்ச, இப்போ எதுக்கு என்னை திட்டுறீங்க? நடந்த அனைத்துக்கும் காரணம் அந்த மகதி தான், அவள் இங்கே தங்கினா கொஞ்ச நாட்களையும் உங்கள் அப்பா அம்மா மனசை மாற்றிட்டா, அதான் அவங்க அவளுக்காக என்ன வெறுக்கிறாங்க என்றாள். அதுதான் இல்லை, உன்னோட நடவடிக்கையால் உன்னை வெறுக்கிறாங்க. இதை பாருங்க மாமா, நான் செஞ்சது தப்பு தான், அதை நான் நியாயப்படுத்த வரல, நானும் தானே ஏமாந்து போனேன், எனக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும், அதை புரிஞ்சுக்காம ஏதோ உங்கள் வாழ்க்கையை அழிக்க வந்தவா நானுங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆமாம், நீ என் வாழ்க்கையை அழிச்சிட்ட, இது என்ன இருக்கு சொல்லு என்றார். மாமா என்று அதிர்ந்தார். உன்னால் என் பேர், என் வீட்டு கௌரவம், எங்கள் மானம் மரியாதை எல்லாம் போச்சு, இருந்தாலும் உனக்காக நான் பொறுத்துக்கிட்டேன், அதுக்காக என் அப்பா அம்மாவை என்னால் இழக்க முடியாது, அவங்க இங்கே தான் இருக்கணும், அப்போனா நீ வெளியே போனால் எங்கே போகிறது? அது உன்னோட விருப்பம், எப்போ நான் கட்டின தாலியை நானே கழட்டிட்டோன்னு இனி உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது ஊரே பார்த்துடுச்சு, இனி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நீ மூர்த்திக்கிட்ட போவியோ இல்லை உன் வீட்டுக்கு போவியோ அது உன்னோட பிரச்சனை, கிளம்பி போ என கத்திவிட்டு தன் தாயிடம் அம்மா போகாதம்மா, அவள் போயிடுவாமா என்றான் வேங்கிய. நான் எங்கேயும் போக மாட்டேன் மாமா என்றான் ஜானகி திடமாக. அவனும் நொந்து போய் தன் தாய் தந்தையை பிடித்து கொண்டான், கெஞ்சினான், கதறினான், துடித்தான், அழுதான். எதற்கும் அவர்கள் மனம் இறங்கவில்லை. அவனை தள்ளிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள். வீடே இப்போது மயானம் போல மாறிவிட்டது. ஜானகியும் கண்ணீருடன் நிற்க பலமின்றி தரையில் விழுந்தான் வேங்கையன். வீரசிங்கமும் தன் மனைவியை அழைத்து கொண்டு பண்ணை வீட்டிற்கு செல்ல மகதியோ வேங்கையனை நினைத்தபடி தன் ஊருக்கு தன் பெற்றோருடன் சென்று கொண்டிருந்தாள்.